ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். தேங்க்யூ. சி திஸ் பா சாமாங்க. முதல்ல அது ஒரு வீடியோ 80,000 வியூஸ் போயிடுச்சுங்க. பெரிய விஷயம். 4 பேர் பார்க்க மாட்டான். ஆ ஏங்க நல்ல விஷயத்தை அவனா பார்ப்பறான். நீ பாப்பியாடா? டே நீ பாப்பியாடா? அழைச்சி நான் பார்க்க மாட்டேன். சரி விடு. 80,000 போயிடுச்சு. அதெல்லாம் விட யூடியூப் நான் ஒரு 9 வருஷம் யூடியூபரு. பாருங்க இப்போ அது ஒரு 27 நாளில் 1.9 லேக்ஸ் வியூஸ் போயிருக்குது. அப்புறம் 1.6 கே என்னது அது வாட்ச் ஓவர்ஸ். பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு மாதத்துக்கு 1600 மணி நேரம் என் வீடியோ பார்க்குறாங்க. ஓகே பரவாயில்ல, யூடியூப்பில் அவ்வளோதான் காசு கொடுப்போம். அது கொடுக்குறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நான் போடுற மக்கள் வீடியோவுக்கு அதுவே அதிகங்க. பட் 7 இயர்ஸ் நான் வந்து யூடியூபர் 17,000 வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோ வீடியோ நான் போடணுன்னா அதுக்கு குறைஞ்ச வருஷம் 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பேன். அவன் எனக்கு கொடுக்குறது வாரத்துக்கு 355 ரூபாய். See people's viewers children in this world, இந்த உலகத்தில் வந்து everybody is having their own rights to what? Speak means what? Watch out man, if not what? Speak out man, what is man, what is not? Voice out, voice. உரிமை, பேச்சு உரிமை, ஜனநாயக நாடு, எல்லாருக்கும். ஆமாம், எல்லாருக்கும் அந்த பேச்சு உரிமை இருக்குது, கருத்து உரிமை இருக்காது. இட் இஸ் மஸ்ட் பி ட்ரூ, உண்மையாக இருக்கணும். ஆமாம், இந்த பொய்யான உலகத்திலே ஏன் என்னை பிழைத்தாய், அந்த மாதிரி கேவலமான நிலைக்கு மனிதர்களை மாற்றிவிட்ட அரசியல்வாதிகள், துரோகிகள், மயரான், அப்புறம் அதை அழகி சொல்லணும் மத குருமார், அப்புறம் அந்த காவலர்கள், கடவுளுக்கு நிகரானவன் காவலன், அவன் கையேந்தி போல பிச்சை வாங்கினான்டா காவலன். சரிலாம் தாத்தாவுக்கு வேலை இல்லை. நீங்கள் பேசிய கொண்டுவேன். அதுக்கு முன்னால் ஒரு பாட்டு கேளுங்க. அங்கே பாரு, செம்ம சூப்பர் பாரு. அதாவது ஊரில் இருக்கிறவங்க எல்லாம், அங்கே இருக்கிறவங்களாம் மிருகம், காட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லவங்க அப்படின்னு தான் அந்த பாட்டு. அதாவது ஒரு மீட்டிங்கில் தலைவர் இப்போ மாநாடு மதுரையில் பேசுகிறாரு. இப்போது எல்லோரும் கத்தி வைத்து கொள்ளுங்கன்றார். கத்தி. இப்போ அமெரிக்காவிலான பாரு, அந்த சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க கன் எடுத்துன்னு போயிட்டு அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நல்லா ட்ரீட் பண்ணுவான். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது அவமானம் இல்லை, அதை நான் சரி சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே வந்து கத்தி வச்சுக்க, கன்று வச்சுக்க அனுமதி கிடையாது. தெரியுமா? அனுமதி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லா அரசியல்வாதி எல்லாம் கை எடுத்துட்டு போய் எல்லாரையும் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க கன்று எடுத்துட்டு கத்தை எடுத்து போய் அப்படி தூங்கும்போது மூக்கில் வாயில் வச்சு சுட்டே கொண்டுடும். மற்ற பயனொலி நம்ம பிள்ளைகளே சரி பண்ணலாம். அந்த காலம் வரும். எப்படி? மற்றவர்களை நான் நினைத்து பிள்ளை என வாழ்பவன். அப்போ எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களை கலைஞர் முடிச்சிடுறதுக்கு என்ன நம்ம பண்ணார்? அப்போ சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கு 7 வேஷம் உண்டு, இங்கே இருப்பார், அங்கே இருப்பார். ஏன்னா கருணாநிதி கட்டுறது தப்பிச்சுக்கிறதுக்காக. நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் வீரம் பாஞ்ச உடல், முறுக்கேறிய உடல், திருட்டு பயல்களை கண்டு அஞ்சாது நேர்மை மனிதன் இன்றைக்கும் போடுறான். அவரை உலகம் பூரா இன்றைக்கும் அவரை வணங்கி கொண்டிருக்கிறான். சில்ட்ரன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் வந்து இது மாதிரி அரசியல்வாதியெல்லாம் பற்றி தப்பாக பேசினா கம்பி என்ன வேண்டியது இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் கமெண்ட் பண்ணேன், அது யாராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன் சார், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே சாக்ரட்டிஸ்ன்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன சொன்னார், மன்னர்களையும் மத குருமார்களையும் பெரிய பெரிய பணக்காரர்களையும் திருட்டு பசங்களா இந்த மாதிரி அயோக்கியத்தனை பண்ணாதீங்கடா, நாட்டை குட்டிச்சவரை ஆக்காதீங்கடான்னு ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே பேசினார். அவரை விஷம் வச்சு கொண்டுட்டானுங்க. இளைஞர்கள் எல்லாம் தன் வசப்படுத்தி வச்சுருந்தார். அவர் ஏசுநாதர் அப்புறம் கிபி தானே அவர். நான் கூட நினச்சிப்பேன், ஏசுநாதர் கூட சாக்ரட்டிஸ் எழுதின அவருடைய கவிதைகள், புத்தகங்கள், தத்துவங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு தான் இவரும் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும், தன்னை போல் பிறரை நேசியெல்லாம் சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சேன். அவரையும் சிலைகளை அறிஞ்சு கொண்டுட்டானுங்க. போங்க சார், வேலையை பாருங்க சார்ன்ட்டேன். போங்க சார், வேலையை பாருங்க சார். கட்சி அதே சாங் தான். இந்த வரிகளை பாருங்களேன். ஏங்க
பார்த்தீங்களா? நாய்கள் கடிப்பதும் கழுதை உதைப்பதும் இயற்கை என்பது தெரியும். புலிகள் பாய்வதும் நரிகள் ஏய்ப்பதும் பிறவி குணம் என்று புரியும். எந்தெந்த நேரத்தில் கடிப்பான், எந்தெந்த வேளையில் உதைப்பான், யாருக்கு இவைகளை தெரியும்? பார்வைக்கு குணம் என்ன புரியும். எவ்வளோ அருமையான சாங். ஸோ நான் எம்ஜிஆருடைய சாங் மட்டும், கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்களை மட்டும்தான் உங்களை நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். எல்லா பாடல்கள் சினிமாவே நான் கேவலம் என்று சொல்லுவேன். எம்ஜிஆர் வாழ்ந்த காலங்களில் இருந்த சினிமா வேறு, இப்போ இருக்கிற குப்பை சினிமா வேறு. ஓகே, உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத தீவுகள், நட்சத்திரங்கள், என்னென்னமோ வேதங்கள்லாம் இருக்குன்ற, அதெல்லாம் ஒரு எதுவுமே தேவையில்லை சொல்லலாம். இந்த ஒரு பாடல் போதும், அந்த வரிகளை கேள. பழகிடும் பிள்ளை வடிவிலே உள்ளவரை அன்பு மழலையில் வஞ்சகமில்லை, மனித யாவரும் நல்லவரே. தாய் கொடுத்த பால் கொடுத்து வாழ்ந்திருக்கும் பிள்ளை வளர்ந்த பின்பு அதுபோல் இல்லை. தாய் கொடுத்து பால் கொடுத்து வாழ்ந்திருக்கும் பிள்ளை வளர்ந்த பின்பு அதுபோல் இல்லை. ஒரு வாளும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. இயற்கையை நம்ம அழிச்சிட்டோம், அது இப்போ நம்மளை அழிக்க போகுது. பழிக்கு பழி, அவ்வளோதான். இதை பாருங்க, இந்த வரிகளை கேளுங்களேன். அழிகள் ஓரிடம் பல பேர் வாழ்க்கையில் நடக்கும். உண்மை என்பது ஊமையாகவே கொஞ்ச காலந்தான் இருக்கும். கற்பனை இலக்கணம் வகுக்கும், கற்புக்கு இலக்கணம் வகுக்கும். பெண்மைக்கு கலங்கங்கள் உரைக்கும், யாருக்கும் தீர்ப்பொன்று கிடைக்கும். தர்மங்கள் கண்ணை அது திறக்கும், ஒரு வாழும் இல்லை. பாருங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஓட்டு உரிமை, ஓட்டு உரிமையை பிரியாணிக்கு குவார்ட்டருக்கு விற்க அதை ஓட்டு போடாது. ஓகே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன். ஒரு பையன் வெளியேறிட்டான். அது யார் பேர் பெஞ்சல்ன்ற ஒரு பையன் வெளியே போயிட்டான். அப்புறம் இலங்கை 15ஆம் தேதி யாரோ ஒரு பையன் வரான், சக்தியம், அப்பா நம்ம டாஸ் பார்க்கல எப்படி மாவீரன் அந்த மாதிரி ஏதோ சக்தின்னு வச்சுருக்கான் இலங்கைக்காரன். அதுக்கடுத்து 2 மாதம் லாஸ்ட்டில் ஒரு பையன் வரானா, தாய்லாண்டு பீப்புள்ஸ் அதுக்கு பேர் வச்சுருக்கிறானுங்க. என்னமோ தாய்ங்களா நான் தாய்லாண்டு போகணுண்டா. அங்கே எம்ஜிஆர் இந்த உலகம் சுற்றி வாலிபல்ல ஒரு ஹோட்டலில் இருந்தார். அந்த ஹோட்டல் இன்னைக்கு எம்ஜிஆர் ஹோட்டல் சொல்கிறேன். அங்கே போய் ஜாலியாக இந்த வயசான காலத்தில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கடா. நான் தாய்லாண்டு போகணுண்டா, பார்ட்டியாக போகணுண்டா, டான்ஸ் செம்ம, அந்த ஃபிகர்களை கட்டி பிடிச்சி ஆட்டம் போடணும். நடுக்குமா? ஆஸ் த ஹஸ்பண்ட் இஸ் வைஃப் இஸ், மலானி போலவே மனைவி. ஆஸ் த ஓல் காக்ரோச் ஸோ க்ரோஸ் த யங். மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா? ஆஸ் வி ஜேர்னி த்ரூ லைஃப் லெட் அஸ் லீவ் பை தி வே. வாழ்க்கை பயணத்தில் வழியில் வாழ்ந்து விட்டு செல்வோம். ஆஸ்க் மச் டு ஹாவ் அ லிட்டில், கொஞ்சம் பெற அதிகம் கேள். ஆஸ் தி லவ் ஸோ இஸ் த பி லவ்ட், காதலை போன்ற காதலிக்கப்பட்ட ஒருவர் இருப்பார். As merry as the day is long, நாள் நீளும் வரை மகிழ்ச்சியும் நீளும். As one's makes one's bed, so must one's lie on it. தன் வினை தன்னை சுடும். As soon as a man is born, the beginnings time. பிறந்த உடனே மனிதன் இறங்க தொடங்கி விடுகிறான். Thank you so much. Have a nice life.